ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆண்டவன் எல்லோருக்கும் அளந்து கொடுத்து விட்டார். குழந்தை பிறக்கும் போதே உனக்கு இவ்வளவுதான், இந்தா பிடிச்சிக்கோ, இதான் உன் தலைவிதி அப்படின்னு குழந்தை பிறக்கும் போதே ஆண்டவன் எல்லோருக்குமே அளந்து கொடுத்து விட்டார். சிலருக்கு வசதி இருக்கும், சிலருக்கு வசதி இருக்காது. சிலருக்கு இளம் வயதிலேயே குழந்தை பிறந்து இருக்கும், சிலருக்கு வயதாகியும் குழந்தை பிறக்காமல் இருக்கும். இருப்பதை கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கான மனநிலையை யாருமே ஏற்படுத்தி கொள்வதில்லை. அங்கதான் பிரச்சனையே இருக்குது. உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து தேவர்களுடைய இரவு பொழுது ஆரம்பம். பரபவ ஆண்டின் 4வது மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் பெண் தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். அதாவது காளியம்மன், மாரியம்மன், பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு தர்ப்பணம், திதி கொடுக்கக்கூடிய சிறப்பான விசேஷ நாட்கள். ஆடி வெள்ளி விசேஷமான நாட்கள். எண்ணற்ற விரத விசேஷ நாட்கள் இந்த ஆடி மாதம் 32 நாட்களும் வருகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் மட்டும் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க. மற்ற கிரகங்கள் அப்படியே அந்தந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி, கடகராசியில் குரு. வருட கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள். சனி பகவான் வக்கரமாகவும் குரு பகவான் அஸ்தங்கமாகவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆடி மாதம் 24 வரை குரு பகவான் அஸ்தங்கம். மகரம் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த ஆடி மாதத்தில் மகர ராசி அதிபதி 3வது வீட்டிலே வக்கரகதியில் இந்த ஆடி மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தன்னுடைய ராசி அதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது மகரம் ராசி அன்பர்கள் உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் வேகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை அந்த காரியம் முடியும் வரை நீங்கள் பின்வாங்கக்கூடாது. உடனே அந்த காரியத்தை அதே வேலை முனைப்போடு இருந்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இந்த ஆடி மாதம் உங்கள் முயற்சிகளில் வேகம் தேவை. மகர ராசிக்கு 7வது வீட்டிலே சூரியன் குரு இணைவு. 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். 12ஆம் அதிபதி அஸ்தங்கம். மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் எதிரியாக வருவாங்க, பகையாளியாக வருவாங்க அப்படின்னா குழந்தை இல்லாத உங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா பிள்ளை இல்லாதவன் தான் பிரச்சனை பண்ணுவான். பிள்ளை இல்லாதவன் தான் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக தாத்தா, அப்பா, மகன், பேரன் இப்படி காடு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பாங்க. பிள்ளை இல்லாதவன், வாரிசு இல்லாதவன் தான் ஆவாவுன்னு அலைவான். அவனுக்கு தான் ஆசை அதிகம். பிள்ளை இல்லாதவன் தான் இந்த மாதம் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளை இல்லாதவர்கள் மூலம்தான் பிரச்சனை. கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கலை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிள்ளை இல்லாதவன் மூலம்தான் பிரச்சனை வரும். மகர ராசிக்கு 7வது வீட்டிலே குரு அஸ்தங்கம். 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் செல்கிறார். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கங்கள் இருந்து இந்த மாதம் உங்களுக்கு தீர்ப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களுக்கு இந்த மாதத்தோட கேஸு முடிஞ்சிடும். 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 7வது வீட்டிலிருந்து மகர ராசியை பார்வை செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதம் வாரிசு பிள்ளை இல்லாதவன், அதாவது ஆண் வாரிசு இல்லாதவன் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் அவர்களிடம்
இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க மூலம்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். புதிதாக போய் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு போய் புதிதாக கேஸு தொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் ஏற்படுத்தி விடும். அதனால் பிள்ளை இல்லாதவர்களிடம் மகரம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது அண்ணன் தம்பியாக இருக்கலாம், மாமா மச்சனன்னா கூட இருக்கலாம், உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களாக கூட இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது பல நாளாக பழகிய நண்பராக கூட இருக்கலாம். பிள்ளை இல்லாதவர்கள் மூலம் பிரச்சனை உண்டு. மகர ராசிக்கு 7வது வீட்டிலே சூரிய பகவான் வரும்போது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பகை விரோதம் கூடுதலாக இருக்கும். உங்களுடைய வேலை தொழில் உத்தியோக ரீதியாக இந்த மாதம் கடுமையான அலைச்சல், கடுமையான உடல் உழைப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். 7வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு கண் வலி வரலாம், கண் ஒரே எரிச்சலாக இருக்கலாம், இரவு உறக்கம் குறையலாம். அதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு படுத்து ரெஸ்ட் எடுங்க. 7வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது வெளியில் போய் சாப்பிடக்கூடியவர்கள் காரமான உணவுகளை சாப்பிட்றது அல்லது கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்றது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. ஏன்னா 7ஆம் வீட்டில் குரு அஸ்தங்கம். கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும், ரத்தத்தில் போய் கொழுப்பு கலந்துக்கும். 7வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்ணும். நேரம் தவறுந்து சாப்பிட்டீங்கன்னா வாந்தி வரும், பேதி ஆகும், வயிற்று வலி வரும். உங்களுக்கு சாப்பாடு சார்ந்து பிரச்சனைகளை இந்த மாதம் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மாத ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் தான். அப்போ ஆடி மாதம் 1ஆம் தேதி நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மாதம் திருமணமானவர்கள் அல்லது கடந்த வருடம் திருமணமான தம்பதியர்கள் தலையாடிக்கு மாமியார் வீட்டுக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே சாப்பாட்டில் உப்பு இல்லை, மிளகா இல்லை, காரம் இல்லை அப்படின்னு அவங்களிடம் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு ஆடி மாதம் 1ஆம் தேதியே சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது பயண போக்குவரத்தில் மகர ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசுவது, மற்றவரிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை மகர ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்கிறார். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது புரோகர்களாக இருந்தாலும் சரி, வீடு மனை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவு நல்ல வருமானம் உண்டு. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா காலம் அறிந்து நீங்கள் பயிர் பண்ணிக்கணும். இல்லைன்னா 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது விவசாயத்தில் விரயங்களை உண்டாக்கும். 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பேசும்போது கவனமாக பேசணும். உங்கள் குழந்தைகளுக்கு அதிக கோபம் வரும். உங்கள் குழந்தைகள் தியானம், உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை இந்த காலகட்டத்தில் அடிக்காதீங்க, திட்டாதீங்க, அவங்க போக்கில் விடுங்க. ஆடி மாதம் 16ஆம் தேதி மகர ராசிக்கு 6வது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் செல்கிறார். கோச்சாரத்தில் 6ஆம் இடம் செவ்வாய் வருவது பெரிய அளவு அதிர்ஷ்டம்தான். கடனை கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகள் பகையாளி தொல்லை இருக்காது. 6ஆம் வீட்டிற்கு செவ்வாய் செல்லும்போது ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், இடம் மாற்றங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆடி மாதம் 20 தேதிக்கு பிறகு நீங்கள் அதுக்கெல்லாம் முயற்சி செய்யலாம். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வருமானம், சம்பாத்தியம் உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு பல்வலி, முகத்தில் காயங்கையம், உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனை, கண் வலிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆடி மாதம் 15க்கு பிறகு. ஆடி மாதம் 15ஆம் தேதி மகர ராசிக்கு 7வது வீட்டிற்கு புதன் வருகிறார். களத்திரஸ்தானத்திற்கு சூரியன், புதன், குரு முக்கூட்டு கிரக இணைவு. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது திருமணமான தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து போக வேண்டும். இப்போ
சாப்பாட்டில் வந்து உப்பு இல்லை, மிளகா இல்லை, காரம் இல்லை அப்படின்னு வாழ்க்கை துணையோட சண்டை கட்டினீங்கன்னா பிரச்சனை வரும். 7ஆம் வீட்டில் முக்கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசு உதவிகள் கிடைக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன், புதன், குரு முக்கூட்டு கிரகம் மகர ராசிக்கு 7வது வீட்டிலே இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள், அலைச்சல்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த ஆடி மாதம் இருக்கும். ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை மகர ராசிக்கு 8வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்கிறார். கேதுவோடு இணைந்து தொழிற்ஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் 8வது வீட்டிலே செல்லும்போது உங்களுக்கு வந்து எல்லோருமே பிரியமாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து பாசம் இல்லாமல், பந்த பாசம் அறியாமல் மற்றவர்களை நீங்கள் வந்து வேண்டா வெறுப்போடு நினைப்பதை தவிர்க்க வேண்டும். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு செல்கிறார். பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது, அதாவது குடும்பத்தில் பேசினாலும் சரி, வெளி இடத்துல பேசினாலும் சரி, நீங்கள் வந்து பொய் பித்தலாட்டம் பேசுகிற மாதிரி உங்கள் வார்த்தையில் ஞானயம் உண்மை இல்லாத மாதிரி மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க. அதனால் வந்து மற்றவர்களுக்கு ஐடியா ஆலோசனை சொல்வது, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டும். இப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப உள் விவகார ரகசியங்களை மற்றவர்களிடம் சொன்னீங்கன்னா 7ஆம் வீட்டிலே அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய குருவும், அஷ்டமாதிபதி சூரியனும், சத்துருஸ்தானாதிபதி புதனும் 3 கிரகங்களுமே உங்களுக்கு மறைவு ஸ்தானாதிபதிகள். அங்கே 7ஆம் வீட்டில் இருக்கும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் உண்டு. ஆடி மாதம் 7வது வீட்டிலே குரு அஸ்தங்கமாக செல்லும்போது பிள்ளை இல்லாதவன் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவான். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து பிள்ளை இல்லாத நபரிடம் உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கவனமாக இருப்பது மகரம் ராசி என்பதற்கு நல்லது. ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.